அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஏப்ரல் 11 அப்புறம் வந்து ஏப்ரல் 12 வந்து நான் வந்து வீடியோ எடுக்கல. ஏன்னா அன்றைக்கி வந்து என் தங்கச்சிக்கு வந்து நாங்கள் விருந்து வச்சோம். ஸோ அதனால் என்னால் அன்றைக்கி ஃபுல்லாக பயங்கர வேலை. ஸோ அதனால் நான் வீடியோ எடுக்கல. மறுநாள் வந்து ஏப்ரல் 13 வீடியோ எடுத்திருப்பேன். அந்த 2 வீடியோவும் சேர்த்து தான் இன்றைக்கி நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். என்கிட்ட வந்து கமெண்ட்டில் வந்து அஞ்சலி அப்படின்றவங்க வந்து எந்தெந்த புக்ஸ்லாம் வந்து ரெஃபர் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. நான் வந்து மோஸ்ட்டாக வந்து ஃபுல்லாக ஸ்கூல் புக் மட்டும்தான் படிச்சுட்டு இருந்தேன். எழுதின 2 எக்ஸாம்லேயே தெரிஞ்சு போச்சு ஸ்கூல் புக் படிச்சுட்டு இருந்தால் ஒன்றும் வேலைக்கு ஆகாது அப்படின்னு. நிறைய பேர் அதுக்கு முன்னாடியே வந்து எக்ஸாம் எழுதி பாஸ் ஆனவங்க சொல்லிட்டு தான் இருந்தாங்க. பட் இருந்தாலும் என்னால் வாங்க முடியல அவுட் சோர்ஸ். அதனால் நான் வந்து வாங்காமலே இருந்தேன். இப்போ தான் ரீசெண்டாக வந்து பாலிட்டிக் வந்து இந்திய அரசியலமைப்பு புக்கு வந்து பிரகதீஷ் பப்ளிகேஷன்லேருந்து வாங்கியிருந்தேன். அது வந்து 590 நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நான் தற்கால தமிழக வரலாறு, அதுக்கப்புறம் வந்து இந்த இடைக்கால வரலாறு, தொடக்க கால வரலாறு, இது எல்லாமே இருக்கும் இல்லையா, இது எல்லாத்துக்குமே வந்து நான் எக்ஸாம் குரு காளி அப்படின்ற யூடியூப் சேனலும் இருக்குது. அவர் வந்து டெலகிராம் பேஜும் வச்சுருக்காரு. அந்த டெலகிராமில் வந்து அவர் நான் பிடிஎஃப் எல்லாமே ஷேர் பண்ணியிருப்பார். இதுக்கான பிடிஎஃப் தமிழில், பாலிட்டிக் வந்து லக்ஷ்மிகாந்த் இங்கிலீஷில், அவருக்கு கிடைக்கிற எல்லாமே வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி போட்டிருப்பார். நான் அதை வச்சு தான் வந்து படிக்கிறேன். உங்களுக்கு யாராச்சும் தேவைப்பட்டது அப்படின்னா எக்ஸாம் குரு காளி அப்படின்னு போயிட்டு டெலகிராமில் சர்ச் பண்ணிங்கன்னா அவரோட பேஜ் வரும். அதில் ஃபைல்ஸ்ன்னு போனீங்கன்னா அங்கே வந்து எல்லா ஒருத்தோட பிடிஎஃப்மே இருக்கும். தேவைப்படுறாங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இதை பற்றி ஏற்கனவே நிறைய ஷார்ட்ஸ்லேயும் சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி வந்து எக்ஸாம் குரு காளி அந்த பேஜை வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயத்த வந்து அவருடைய பேஜில் வந்து போடுவார் பிடிஎஃபாக. அந்த தமிழரசு அந்த மேகசின் இருக்குல்ல, அது கூட அவர் கிடைச்சா வந்து போடுவார். ஸோ மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போதைக்கு இதை மட்டும்தான் ரெஃபர் பண்ணி படிச்சுட்ருக்கேன். ஆனால் இது மட்டும் போதுமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அப்படியே காலையில் பாலிட்டிலாம் படிச்சுட்டு காலையில் வந்து பழைய கஞ்சியும் நெல்லிக்காய் ஒரு கையும் வச்சு சாப்பிட்டேன். என் பையனுக்கு தோசை வந்து கொடுத்தேன். அப்புறம் சாயந்தரம் போல் ஒரு 3:30லேருந்து 4 வரைக்கும் மேக்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நான் மேக்ஸ் வந்து மோஸ்ட்டாக வந்து யூடியூப் சேனல் தான் ஃபாலோ பண்ணுவேன். எப்போவுமே ஏதாச்சும் ஒரு யூடியூப் சேனல் அவங்க ஸ்டார்டிங்லேருந்து போடுவாங்க, அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டே ஏப்ரல் 13, நான் சொன்ன மாதிரி ஏப்ரல் 12 என் தங்கச்சிக்கு வந்து விருந்து வச்சதுனால நான் வந்து வீடியோ எடுக்கல. ஏப்ரல் 13 வந்து நான் காலையில் என்னால் படிக்க முடியல. அப்படியே நாள் ஓடி போச்சு. மதியம் தான் வந்து படிக்க ஆரம்பித்தேன். மதியம் வந்து ஃபஸ்ட்டு மேக்ஸு ஈசன் ஐஏஎஸ் அகாடமி அப்படின்ற யூடியூப் சேனலை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த சேனல் ஃபாலோ பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் ஸ்டார்டிங் பேசிக்லேருந்து போடுவாங்க. அதுலேருந்து அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரீசனிங்க்கு வந்து எய்ம் டிவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அவங்க வந்து ஒவ்வொரு இதுக்குமே வந்து ரீசனிங்க்குமே வந்து தனித்தனியாக 1 மணி நேரம் 2 மணி நேரம் வீடியோ போட்டிருப்பாங்க. நான் போன வருஷம் வந்து அதை தான் வச்சு படித்தேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. தேவைப்படுறவங்க கண்டிப்பாக அந்த சேனல் பாருங்கள். அப்படியே பேங்க்ஸ்லாம் பார்த்து முடிச்சுட்டு துணி காய போடுற வேலை இருந்தது. என் பையனும் சேர்ந்து என் கூட ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான். துணியெல்லாம் காய போட்டுட்டு அப்படியே விட்டத்தை பார்த்துக்கிட்டே அண்ணாந்து ஒரு டீயை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்துட்டு இருந்தேன். எல்லா நாளுமே நம்ம போடுற ஸ்டடி பிளான் மாதிரியே என்னால் வந்து படிக்க முடியல. ஏன்னா நிறைய வேலைகள் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் படிக்க முடியாது. நம்ம சேனல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பாய்.